97வது பிறந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை அருமையாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் நம்முடைய கலைப்பிரிவு தலைவர் அருமை சகோதரர் கே சந்திரசேகரன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சிவராஜசேகரன் அவர்களை, அன்பு சகோதரர் மாமன்ற உறுப்பினர் MS திரவியம் அவர்களை, வழக்கறிஞர் MA முத்தழகன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற துணைத் தலைவர் மயிலை அசோக்குமார் அவர்களை, துணைத் தலைவர் சிவாஜி பாபு அவர்களை, இன்னொரு துணைத் தலைவர் ராஜேஷ் கண்ணா அவர்களை, செயலாளர் ஆதவன் ஆரோக்கியராஜ் அவர்களை, கட்டா சீனிவாசராவ் அவர்களை, சூளை ராஜேந்திரன் அவர்களை, ரெஜினா அவர்களை, பிரசன்னகுமார் அவர்களை, வேதா அவர்களை, ஜசந்தர் அவர்களை, அமர்நாத் அவர்களை, சுரேஷ் பாபு அவர்களை, நம்முடைய மூத்த தலைவர்கள் திரு அண்ணன் கோபண்ணா அவர்களை, அண்ணன் ஜோதி அவர்களை, அண்ணன் விஜயன் அவர்களை, அண்ணன் கோபண்ணா அவர்களை, பொருளாளர் திரு ரூபி மனோகரன் அவர்களை, ராமசுகந்தன் அவர்களை, வாசு அவர்களை, பாஸ்கர் அவர்களை, கிலானூர் ராஜேந்திரன் அவர்களை, அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களை, அருமை சகோதரர் யாருங்க சிவாஜி ரசிகர் மன்றத்தின் முன்னோடி தலைவராக இருந்திருக்கின்ற அண்ணன் கொண்டல்தாசன் அவர்களை, சோலை ராமலிங்கம் அவர்களை, முரளிதரன் அவர்களை, இளபாஸ்கரன் அவர்களை, முன்னாள் மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் அவர்களை, திரு புத்தன் அவர்களை, பாஸ்கர் அவர்களை, துரைராஜ் அவர்களை, சுகுமார் அவர்களை, பொன்னுரங்கம் அவர்களை, கண்ணுக்கு பட்டவங்க பேரெல்லாம் சொல்லியாச்சு, சிவாஜி ரசிகர் முத்துக்குமார் அவர்களை, மாவட்ட தலைவரெல்லாம் சொல்லிட்டோம். இந்த அரங்கத்தை புதுப்பித்து கனகராஜ் அவர்களை, இந்த அரங்கத்தை புதுப்பித்து ஒரு எல்லா கட்சிகளுக்கும் எதிலும் நாம் சலித்தவர்கள் என்று ஒரு ஹைடெக் அரங்கத்தை நிறுவி நமக்கு அமைத்து கொடுத்துக்கின்ற அன்பு சகோதரர் தாம்பரம் நாராயணன் அவர்களை, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்து, அவர்கிட்ட ஒன்று தான் சொன்னோம், சிவாஜியுடைய பிறந்தநாள் விழாவை இங்கே கொண்டாட போகிறோம், செயற்குழுவை இங்கே நடத்த போகிறோம், குறுகிய நாட்கள், ஆனால் உங்கள் வீட்டுக்கு எப்படி வேலை பார்ப்பீங்களோ அப்படி பார்க்கணும், கட்சிக்கு வேலை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப சிறப்பாக இரவும் பகலும் இருந்து பண்ணி கொடுத்தார். அதாவது 2 விஷயந்தான், நம்ம வீடு மாதிரி கட்சியை நினச்சிருந்தோமா இன்றைக்கி நம்ம ஆட்சி காமிக்கிறோம், நம்ம வீடு மாதிரி கட்சியை பார்க்குறதில்ல, நம்ம வீட்டிலெல்லாம் நல்லதாக வச்சுக்குவோம், கட்சியை கெட்டதாகவே செஞ்சுட்டு இருப்போம், இதை வளர்ந்தா என்ன வளரனா என்ன அப்படின்னு. இது பல பேருடைய போக்கு, இதை நான் சொல்லலை, எல்லா தலைவர்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு சங்கடப்பட்டு தான் சொன்னேன், அவர் கோச்சிக்க போகிறார். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வேலை கொடுத்தீங்கலாம் அவங்க வீடு பல பலன்னு இருக்கும், செய்கிற வேலை பார்த்தீங்களா மோசமாக இருக்கும், அலுவலகம் பல பலன்னு இருக்கும், நம்ம அலுவலகத்தை அப்படி வச்சுக்குவாங்க. அந்த போக்கை கொஞ்சம் மாற்றினேன்னு தான் அவர் கோச்சிங்கனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். உங்கள் வீட்டுக்கு உங்கள் நிறுவனத்துக்கு எப்படி வேலை பார்ப்பீங்க அப்படி பார்த்தீங்க. ஆனால் அருமையாக நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. புதுடெல்லியிலிருந்து கேட்குறாங்க, ஏஐசிசிக்கு இது மாதிரி அலுவலகம் ரொம்ப ஹைடெக் அலுவலகமாக அரங்கத்தை மாற்றிருக்கீங்க. அது மாதிரி அந்த பெருமைக்குரியவர் என்றைக்கும் தாம்பரம் நாராயணோட புகழ் இந்த அரங்கத்தை பார்க்கும்போது வாழ்த்துக்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நம்மவர், நல்லவர், நயமானவர், நன்மைக்காக பாடுபடக்கூடியவர், ஒரு அருமையான தலைவராக தமிழ்நாட்டில் திகழ்ந்தவர். அவரை ஒரு நடிகராக மட்டும் நாம் பார்க்க முடியாது, நடிப்புலகில் மிகப்பெரிய கலா சக்கரவர்த்தியாக செவாலியர் விருதை பெற்ற மாபெரும் நடிகராக இருந்தவர். ஆனால் தேசப்பற்றில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்று அவருடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்டியவர். தேசப்பற்று மட்டுமல்ல, தமிழ் பற்று, தமிழ்நாட்டு மக்களுடைய பற்று, காங்கிரஸுடைய கட்டமைப்பை எப்படி வலிமைப்படுத்துவது என்று அவரை முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு மாபெரும் கலை நாயகராக இருந்தவர். அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது நிதித்துறை செயலாளரும் சட்டத்துறை செயலாளரும் முடியாது என்று சொன்ன பிறகு, நான் நடத்தியே காட்டுவேன், கையேந்தியாவது நம் தமிழ்நாட்டு குழந்தைகளை மதிய உணவு அளிப்பேன் என்று அவர் சபதம் ஏற்றுக்கொண்டு அறிவித்து விட்ட பிறகு முதல் நான் இருக்கிறேன் என்று 1 லட்சம் ரூபாய் அந்த காலத்தில் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டு தேசப்பற்றோடு அவர் இந்தியா பாகிஸ்தான் போர் வரும் பொழுது அந்த போருக்கு எல்லோரும் நிதியளிக்க வேண்டும் என்று தலைவர் பெருமக்கள் எல்லாம் குரல் கொடுத்த பிறகு
நான் முதலில் தருகிறேன் என்று தன்னுடைய மனைவியிடம் குழந்தைகளில் இருந்த நகையெல்லாம் எடுத்து 500 பவுன் நகையை லால் பகதூர் சாஸ்திரியிடம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு மிக பெரும் ஆளுமையாக இருந்திருக்கிறார். அவருடைய தந்தை பெயர் சின்னையா மன்றாடியார், தாய் ராஜாமணி. அவர்களுக்கு விழுப்புரத்தில் பிறந்து அன்றிலிருந்து ஒரு கலை திரையுலகத்திற்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே இப்படி ஒரு கலாநாயகன் வரப்போகிறார் என்பதை தமிழர்களுக்காக அவர் தன்னை முன்னிறுத்திய மாபெரும் நடிகர். அவருடைய ஒரு திரைப்படமும் ஒரு செய்தியை சொல்லும், தேசப்பற்றை சொல்லும், காதலை சொல்லும், மண்பற்று என்றால் என்ன சொல்லும். அப்படி ஒரு கட்சியில் இருந்தால் அந்த தலைவர்களுக்கு எப்படி விசுவாசமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று பலமுறை பெருந்தலைவர் காமராஜருக்கு உறுதுணையாக இருந்து காட்டிய மாபெரும் தலைவராக விளங்கியவர். அப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்த நாள். அவருடைய தந்தை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. சின்னையா மன்றாடியார் என்பவரை பிரிட்டிஷ் காலத்தில் வெடிகுண்டு வழக்கில் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து 2 ஆண்டுகள் நன்னடத்தையில் கழித்து 4 ஆண்டுகள் முழுமையாக சிறையில் வந்த ஒரு தலைவரின் மகன்தான் சிவாஜி கணேசன். அப்படிப்பட்ட ஒரு தேசப்பற்றுள்ள குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் நாம் மணிக்கணக்கில் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றிருந்தது. அதே தலைவரையும் நாம் எழுந்தும் இருக்கிறோம் சில காலங்களில் அரசியலில். ஆகையால் இனிவரும் காலங்களில் அப்படி இல்லாமல் எல்லா தலைவர்களையும் அரவணைத்து ஒற்றுமையோடு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நடந்த கசப்புணர்வு இனிவரும் காலங்களில் எந்த தலைவருக்கும் கீழிருந்து மேல் வரை நடக்காமல் நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று வருத்தப்படுவதெல்லாம் சிவாஜி கணேசனுக்கு ஏன் இந்த நிலையை காங்கிரஸில் உருவாக்கினார்கள் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். அவர் மன சங்கடப்படும்படியோ அவரை விலக்கி வைத்தோ அவர் விலகுவதற்கோ அனுமதித்திருக்கக்கூடாது. ஆனால் அதை அனுமதித்து யார் என்றால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவரை புறந்தள்ளி விட்டார்கள். ஆனால் இனிவரும் காலங்களில் இப்பொழுது நாம் வேதனைப்படும் பொழுது வருங்காலத்தில் இந்த தலைவரை தனிமைப்படுத்தி விட்டார்கள், இந்த தலைவரை ஓரங்கட்டி விட்டார்கள் என்ற செய்தி இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற செய்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் கீழே இருந்து மேலே வரை அனைவரையும் ஒற்றுமையாக ஒருமைப்பாட்டோடு நாம் அரவணைத்து செல்வோம் என்ற உறுதிமொழியை தலைவர் சிவாஜி கணேசனுடைய பிறந்த நாளை நாம் ஏற்போம். இந்த கட்சி என்பது மக்களுக்கான கட்சி, எல்லோருக்குமான கட்சி, ஒரு சாரார் மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடிய கட்சி இல்லை என்பதை நாம் நிலைநிறுத்த வேண்டும். இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆனால் ஒரு தனிநபர் ஆதிக்கம் செலுத்துவதற்கோ தனிநபர் இது என்னுடையது என்று உரிமை கொண்டாடலாம், எளிதாக ஆக்கிவிட முடியாது. இது எல்லோருக்குமான பேர் இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். அந்த அடிப்படையில் இன்று முதல் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஆசியாவின் ஜோதியாக, ஆஸ்பியாவின் அற்புதமான நடிகராக உலகெங்கும் தன்னுடைய கலையை பரப்பிய அவருடைய பிறந்த நாளில் சபதம் ஏற்போம். அவரும் அவரை சார்ந்த ரசிகர் பெருமக்களும் இதை இணைந்து இப்பொழுது ரசிகர்கள் எல்லாம் பிரிந்திருக்கிறார்கள், அங்கும் இங்குமாக இருக்கிறார்கள். ஓர் அணியில் நீங்கள் திரட்ட வேண்டிய பொறுப்பை சந்திரசேகர் அவர்கள் எடுக்க வேண்டும். அதே போன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலையை நெடுஞ்சாலைத்துறை சாலை விரிவாக்கம் செய்யும் பொழுது அகற்றப்பட்டதாக செய்தி வந்தது. மாண்புமிகு முதலமைச்சரிடம் ஒரு கடிதம் கொடுத்து விட்டு வந்தோம். உடனே அவர் தொலைபேசியில் அனுப்பி 4 இடங்கள் இருக்கிறதாம் திருச்சியில், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், செயலாளர் உங்களிடம் பேசுவார் என்று சொல்லி போன வைத்தவுடன் 1/2 மணி நேரத்தில் அந்த துறை செயலாளர் தொலைபேசியில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் கோரிக்கையை உடனே செய்தி சார் சொல்லியிருக்கிறார். எங்கே வைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் நான் திரு சந்திரசேகர் அவர்கள் அழைத்து, நீங்கள் போய் அந்த இடத்தை தேர்வு செய்யுங்கள், நமக்கு எந்த இடத்தில் நடிகர் திலகத்துடைய சிலையை நிறுவ வேண்டுமோ அந்த இடத்தில் நிறுவலாம் என்று அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த பிறந்த நாளுக்குள் அவருடைய சிலை அங்கே நிறுவப்படும். அதை நாம் எல்லாம் திறப்பதற்கு இதுவரை போக இருக்கிறோம். ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் கலை இலக்கிய பேரவையின் தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.